என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வெற்றியின் ஊழியங்கள் துவங்கி 28 ஆண்டுகளை நாம் முடித்து 29வது ஆண்டுக்குள்ளாக நாளைய தினம், அதாவது செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நாம் ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை நம்முடைய 4வது சனிக்கிழமை நடக்கிற உபவாச ஜபத்தோடு அதே நாள் வருவதினாலே ஒரு ஸ்தோத்திர ஜப கூட்டமாக வைத்திருக்கிறோம். மதியம் எல்லாருக்கும் உணவு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். உங்களை எல்லாரையும் நேரடியாய் சந்திக்க விரும்புகிறேன். இந்த வெற்றியின் ஊழியங்களை நேசிக்கிற, இந்த இன்றைய முத்து என்றும் இந்த தியானத்தை பார்க்கிற உங்களை எல்லாரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். சென்னையில் விருகம்பாக்கத்தில் பேர்சபா ஜப மையத்தில் வைத்து இந்த கூட்டம் நடக்கும். எல்லாரும் குடும்பமாக வாங்க, உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். நாளை காலையில் 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் கீழே காண்கிற இந்த விலாசத்தை, இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வருகையை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்காக ஜெபிங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். நான் எழுதி வெளியிட்டிருக்கிற பாடலை நாளை தினத்தில் நான் வெளியிட போகிறேன். மறக்காமல் வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்தில் கீழ்ப்படிதலை குறித்து தியானிக்கிறோம். நேற்று தினத்தில் எஜமானுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இன்றைக்கி தொடர்ந்து நம்ம இன்னொரு காரியத்துக்காக நம்ம கீழ்ப்படிதலை குறித்து நம்ம வேதத்தில் தியானிக்க போகிறோம். நம்முடைய அந்த கீவேர்ஸை நான் சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 15:22, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ எவ்வளவு கீழ்ப்படிதல் உத்தமமானது, அவசியமானது என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னொரு காரியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கி வேதத்திலேருந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீத்து 3:1, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. இங்கே ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறார். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து, அடுத்தது அடங்கியிருக்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம். இது ரொம்ப முக்கியமாக நம்ம தேசத்துக்கு இது ரொம்ப தேவை. வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கிற பழக்கம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு உண்டு. இல்லைனா ஃபைனு, ஜெயிலு இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் என்னென்னா, நான் இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவன், அதனால் இன்னார் போடுற சட்டத்தை நான் மதிக்கணுமா அப்படின்னு ஒரு தவறான ஒரு மைண்ட் செட் வந்து இன்றைக்கி பொதுவாக இந்த கட்சியை சார்ந்து வாழ்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கும். நம்ம எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. உண்மையில் யார் நல்லது செய்கிறாங்க, தேசத்துக்கு அவங்க நன்மையை செய்கிறாங்க, அவங்க எல்லா ஜனங்களையும் சமமாய் நடத்துகிறாங்களா, அவங்க உண்மையாக இருக்கிறாங்களா, இதை தான் நம்ம பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் சட்டத்தை கொண்டு வந்தாலும் நம்ம அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். ரொம்ப கவனமாக கேளுங்க. நம்ம வேதம் அப்படி தான் சொல்லி கொடுக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 13ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரங்கள், இந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமாம். அவர் சொல்றாரு, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? பயபக்தியோடு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? இந்த அதிகாரத்தை தேவன் தான் தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை பார்த்திங்கன்னா நம்ம
கீழ்ப்படியாமல் ஃபைன் கட்டுறோம், கீழ்ப்படியாமல் லஞ்சம் கொடுக்குறவங்க இருக்காங்க, கீழ்ப்படியாமல் தவறு செய்து விட்டு அதை சமாளிக்கிறதுக்காக பணத்தை செலவு பண்ணுறதும் கோர்ட்டுக்கு போகிறதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது, என்ன அதிகாரம், இந்த அதிகாரத்துக்கு நம்ம உட்பட்டு இருக்கிறோம். மறந்துடாதீங்க, பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரி கட்ட சொல்லுவதற்கு தூண்டில் போட சொல்லுகிறார். நான் எதுக்கு வரி கட்டணும் அப்படின்னு கேட்கல. அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஆனாலும் இடரல் வரக்கூடாதே, வரி கட்டணுமே, எனக்கும் உனக்கும் வரி கட்டுன்றார் ஆண்டவர். எல்லாவற்றிலும் நாம் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நம்ம வாழ்கிறோமா? எல்லா அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறது, இதை மறந்துடாதீங்க. நம்ம எனவே அதுக்கு கீழ்ப்படியணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கீழ்ப்படியணும். நீங்கள் ரோட்டில் சும்மா பேப்பர் போடுறதுலேருந்து நம்முடைய அதிகாரம் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது, சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க தீர்மானம் எடுங்க. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இதை குறித்து எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படுகிறோமா? அடுத்த வசனத்தை பாருங்க. மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள், இது ரொம்ப முக்கியமானது. யாருக்குனாலும் சரி நீங்கள் கீழ்ப்படியுங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய சட்டம் இப்படி சொல்லுது, நான் கீழ்ப்படிவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம மேலான அதிகாரமுடையவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நம்ம மேலே விழுந்த கடமை. கீழ்ப்படிங்க. இன்னைக்கு ஆண்டுக்கு பயந்து ஆண்டே நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி அந்த உணர்வோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுடைய கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுது. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க என்பதை அவர்கள் அறிந்து அவர்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். ரோமர் 13:1. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கீழ்ப்படிந்து நடப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, மேலான அதிகாரம் உம்மால் வந்தது. மேலான அதிகாரத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமையை மாற்றும் ஆண்டவரே. எந்த அதிகாரமும் தேவன் தந்திருக்கிறீர் என்ற உணர்வோடு நாங்கள் தொடர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.